ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சிறப்பான பலன்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 கூடைய சூரியன் அதாவது திக்பலம் பெறுது. ஒரு கிரகம் உச்சபலத்தை விட திக்பலத்துக்கு அதிகமான வேல்யூ இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5 கூடைய பஞ்சமாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல உத்தியோகத்தை டெவலப் பண்ணிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு. கிரக பலம், உங்களுடைய ராசி அதிபதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களுடைய ராசியில குரு இருக்கனால இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா அலைச்சல்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப இந்த அலைச்சல்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். இருந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கனால தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கங்க. ஒரு குருநாதருடைய வழிபாடை தேடிக்கங்க. இது உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணுங்க. பொதுவாவே அதாவது தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு முன்னாடி குருவோடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வ பலம் ஈஸியா பலிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புதன் ராகு சேர்ந்திருக்கு. எந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கும்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையா இருங்க. இன்னொருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது இவருக்கு நான் கேரண்டி அப்படிலாம் இந்த வாட்டி சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அழுங்காம வந்துருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டாலே எந்தவித சிக்கலும் இல்லை, எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பொதுவாவே 3ஆம் இடத்துல கேது இருக்கனால கொஞ்சம் தடைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த மாசம் அது இருக்காது. 3 கூடையவர் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ கொடுக்கும். மன நிறைவை கொடுக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம். பொதுவாவே ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிறதும் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஹாப்பினஸும் ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க. அது உணர்ந்தா மட்டும்தான் புரியும். நம்ம எவ்வளவு சேலரி பேஸ்டா ஒர்க் பண்ணாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, அதுக்கு அளவே இல்லை. அது இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. தொழில நல்ல வளர்ச்சிங்க. தொழில் மூலியமா நல்ல ஆதாயம், நல்ல வளர்ச்சி, இது எல்லாமே உறுதியாக உண்டு. 11 கூடையவரோட உங்க ராசி அதிபதி சேர்ந்திருக்காரு. செவ்வாயும் புதனும் சேர்ந்த கிரக இணைவு உங்களுக்கு இருக்கனால நல்ல காசு பணம் கிடைக்கும். லாப சிந்தனையோட செயல்படுங்க. அதே மாதிரி 6 கூடைய செவ்வாய், உங்களுக்கு 6 கூடையவர் யாரு? செவ்வாய். அவரே 11 கூடையவர் ஆகிறாரு. உத்தியோகம் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் இந்த மாசம். அதுக்கு அடுத்தது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி வேற இடத்துக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, அது உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறதுனால நீண்ட தூர பிரயாணம், தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ படிப்புக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன், போய் ஃபாரின்ல வேலை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் பண்ணுங்க. யாரும் இப்ப பண்ண மாட்டீங்க, வார் வந்துட்டு இருக்கு, அதனால பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி நீங்க ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். சேஃபஸ்ட் அப்படிங்கிற பிளேஸ் உங்களுக்கு எதுன்னு தோணுதோ அந்த இடத்துல பண்ணுங்க. நீங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த புதன் 9ஆம் இடத்துல இருக்கனால மறுபடியும் சொல்றேன், பொதுவாவே ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப சிறப்பான பலன்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த சூரியன் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அல்லது கோச்சாரத்துல எப்ப சேருதோ அப்பெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இது என்னன்னா இந்த ஒரு மாசத்துக்கு தான் இருக்கு. இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே மீன ராசியில சூரியன் இருப்பாரு. அதே மாதிரி சனி 2 வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போறாரு. சூரியன் சனி எப்பெல்லாம் சேருதோ முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வ வழிபாடும் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிட்டு மேல வந்துருவாங்க. பிரச்சனைகளே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அதை சமாளிச்சு சக்சஸ் ஆகுறது இருக்குல்ல, அதுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும், முன்னோர்களுடைய ஆசி வேணும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதத்துல உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும், நீங்க எடுக்கக்கூடிய விஷயமும் சக்சஸ் ஆகுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நீங்க நினைச்ச விஷயங்கள் தான் எக்ஸாம்ல வரும். இந்த படபடப்பு இது எதுவுமே வேண்டாம். ராகுவோட இருக்கனால இனம் புரியா பயங்கள் இருக்கும். ஆனா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நினைச்ச மார்க் கட்டாயம் வந்துரும். நல்ல எக்ஸாம்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க படிச்ச கொஸ்டினே வந்துரும். நீங்க கவலையே பட வேண்டாம். ஹயக்ரீவ வழிபாடு, சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. இதனால என்ன அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயத்த கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஞாபக மறதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. ஏன் அப்படின்னா இந்த மாசம் 3ஆம் இடத்து அதிபதி அதாவது திக்பலம் பெற்றாரு. அப்போ ஞாபக திறன் அப்படிங்கிறது, இந்த எழுத்து திறன் அப்படிங்கறதெல்லாம் 3ஆம் அதிபதியை சாரும். அது இல்லாம உங்க ராசி அதிபதி புதன் தான் அதுக்கு காரக கிரகமே. அப்போ அவரும் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. சூரியன் 3 குடைவரும் திக்பலம் பெறாரு. அதனால ரொம்ப நல்ல அமைப்பு தான் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். கட்டாயம் கிடைக்கும். ஆனா ஒரு பிரார்த்தனைக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். மெயினா 5 குடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. திடீர்னு சந்தான பிராப்தம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு திருமண பிராப்தம் இருக்குங்க. மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு சில பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கனால அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா திடீர்னு சீக்கிரமாவே உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். நினைச்ச காரியங்களை சக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைச்சிரும். குடும்பத்தார் உங்களை அனுசரிக்காம இருந்தா கூட இந்த மாசம் நல்ல அனுசரணை இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5 குடையவர் உச்சமா இருக்காரு 10ஆம் இடத்துல. அப்ப நீங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு பிசினஸ்க்கெல்லாம் ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிடும். அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நிறைய மாற்றங்கள் நல்லா நடக்கும் உங்களுக்கு. தெய்வத்துடைய அனுகூலத்தை வாங்கிக்கங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால அதாவது அதிர்ஷ்ட மலை தான் உங்களுடைய காட்டுல. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். அதுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளிநாடுகளுக்கு செல்றது, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி பொதுவா மிதுன ராசிக்கு ஹெல்த் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. 6 குடையவரும் ராகுவோட சேர்ந்திருக்கனால இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மைக்ரேன் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம பாத்துக்கங்க. வண்டி ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேல ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல பங்குனி மாசம் 19ஆம் தேதி சனியும் செவ்வாயும் சேருது. அப்போ அஷ்டமாதிபதி 6 குடையவர் சேரும் போது ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வரலாம், அல்லது ஒரு சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் வரலாம். அதனால ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனைனா உடனே மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை டாக்டரை மாத்தி கூட நீங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா அலட்சியம் ஆபத்துல போய் முடியும். சோ ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். வண்டி வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லைங்க. பொதுவா மிதுன ராசிக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். தாய்மாமன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும். அதே மாதிரி தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. ஏன்னா பாக்கிய ஸ்தானத்துலதான் உங்க ராசி அதிபதி இருக்காரு. தந்தை வழி சொத்துக்கள் வர்றது, தந்தை வழி ஆதரவுகள் உறுதியாக இருக்குங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வழக்குகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல அதெல்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, குருபலம் இருக்கனால ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு கட்டாயம் எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்திகள் உண்டு. நான் சொன்ன வழிபாடுகளை மட்டும் நீங்க பண்ணிக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம்ங்க. அதாவது கை மேல பலன் அப்படிங்கிற மாதிரி கை மேல காசு, கை மேல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. நிறைய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள், வெளியூர்களுக்கு எல்லாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. இது மாதிரி நிறைய காசு, நீங்க நினைச்ச உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையும். நீங்க உங்களோட விஷயங்கள், உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான மாசம் தான் இந்த மாசங்க. பொதுவா அரசாங்க துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசாங்கத்துறை வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்படா தூங்குவோம் அப்படிங்கக்கூடிய, ஏன்னா 12 குடையவர் 10ல தூக்கம் நிறைய வரும். கண்ணுகிட்ட நிக்கும். ஆனா ஒர்க்கு கை மேல நிக்கும். இதை முடிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவார் உயர் அதிகாரி. சரி அப்படி நீங்க முடிச்சுட்டு பண்ணும்போது மறுபடியும் இதை ஒண்ணு மட்டும் முடிங்கம்பாங்க. அப்படியே கடுப்புல சரின்னு செய்வீங்க.
மறுபடியும் இது மட்டும் அர்ஜென்ட் அப்படிம்பீங்க. நீங்க பார்த்தா கூட வேற வழி இல்ல அப்படிம்பாங்க அந்த மாதிரி. ஆனா அதுக்கு உண்டான உங்களுக்கு காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். 12 கூடையவர், அதாவது தூக்கத்தை கொடுக்குறவர் உச்சம் பெற்றிருக்காரு. அவரு போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அதுதான் என்னன்னா, ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம அந்த அளவுக்கு உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க அரசாங்க அதிகாரிகள். ஆனா காசு பணம்ங்கிறது அதிக லெவல்ல சம்பாதிப்பீங்க இந்த மாசம். நீங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு காசு பணமும் வந்துரும். ஏதாவது ஒரு ரூபத்துல நிறைய உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் வரும். அது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், சூரியன் திக்பலமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். உங்களுக்குன்னு ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய தலைமைகள்ல சில விஷயங்கள் நடக்கும். அது நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு பகலா உழைக்கிறது, ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க நல்லபடியா ஜெயிக்கணும்னா உங்களுடைய சுயஜாதத்துல என்ன திசாபுத்தின்னு பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கங்க. முக்கியமா திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. 10ஆம் இடத்துல சனியும் இருக்காரு. கர்மஸ்தானமாவும் அது செயல்படுது. சூரியன் இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அரசியல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு அது. ஆனா சனி இருக்காரு. சோ அதுக்குண்டான பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா மக்கள் மனசை வென்று நீங்க கட்டாயம் ஜெயிச்சிருவீங்க. பொதுவாவே மிதுன ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாசம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுத்து பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பங்குனி மாதம்? சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு உங்கள் வீட்டில் இருக்கார். சூப்பராக இருக்குது டைமு. அதுவும் நீங்கள் கல்யாணத்துக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லது. பங்குனி உத்திரம் வருது. யாராவது கல்யாணம் டேட்டு எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா பங்குனி உத்திரம் சூப்பர். முருகன், சிவபெருமான், ரங்கநாதர்னு எல்லாரும் கல்யாணம் ஆன நாள் பங்குனி உத்திரம். கல்யாணத்துக்கு சூப்பராக இருக்குது. இல்லை அந்த டைமில் நீங்கள் எதனா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கணுன்னாலும் ரொம்ப நல்ல டைம். ஓகேங்களா, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒன்றும் உங்கள் குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் சில டேட்ஸும் நம்ம சொல்லலாம். ஸோ கல்யாணம் நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது லவ்வை மேரேஜாக மாற்றுறனாலும் அதுக்கு டைம் நல்லாயிருக்கு. இல்லை மிதுன ராசி நம்மளுக்கு காற்று ராசி. கவிதை, நல்ல கவிதை பாடுவாங்க, நல்ல பாட்டு பிடிக்கும், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன். லவ் தேடுறீங்கனாலும் அதுவும் நல்லபடியாக அமையும். இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேடுறீங்கனாலும் அதுவும் ரொம்ப நல்லபடியாக அமையும். மகப்பேறுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சில பேர் அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணுவீங்க, சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு பார்ப்பீங்க. இப்போ அது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதுக்கெலாம் இந்த மாதம் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல மாதம். இது குட். அடுத்து ஏதாவது உடல் உபாதைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அதிகமாக கம்மியாகும். முக்கியமாக இந்த நமிச்சல், இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் மிதனத்துக்கு. இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், மூச்சு விடுறது, இதெல்லாம் இதுவாகும். நீங்கள் தாராளமாக ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் நிறைய கம்மியாகும். முக்கியமாக இந்த கருவாடெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகும் நமிச்சல்லாம் மிதனத்துக்கு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பர். அதுவும் இப்போ இந்த வெயில் காலம் வேறு உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் வெயில் பட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க மிதுன ராசிக்காரங்க. அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி வெளியே போகிறது, வெளியே சுற்றுறது, இல்லை சாப்பாடு பழக்கங்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தும் ரொம்ப பக்காவாக இருக்கும். எதிரிகள் தொல்லை ஏதாவது இருந்ததுன்னா, இந்த லீகலாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாகும்.
கடன் தொல்லைகள்லாம் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாகும். அண்ட் நீங்கள் வந்து ஜாபில் ஏதாவது ப்ரமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் எதனா ட்ரை பண்ணுறாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஜாப் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க. இது வந்து பெருமாளால் அருளப்பட்ட ஒரு ராசி லக்னம்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க. கிருஷ்ணர் இல்லைன்னா அர்ஜுனன்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கிருஷ்ணர் மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல மென்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணுன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா மிதுனம்காரங்க வந்து எப்படின்னா நல்ல அறிவு இருக்குமா, ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நான் இந்த கம்பெனி மேலே ஏறும், இந்த நாள் இந்த கம்பெனி கீழே இறங்கும்னு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நல்ல மண்டை சரியாக அனலைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் இருப்பாங்க. எங்கே பிரச்சனை வரும்னா நான் சொல்லி அவன் காசு எடுத்தான் அப்போ நானே போடுறேன் அப்படின்வாங்க, மாட்டிப்பாங்க. நம்மளது வந்து அறிவு ராசி, அறிவு கொடுப்போம், நம்மளாக ட்ரை பண்ணும்போது பிரச்சனை மாட்டிப்போம். அதாவது எல்லாருக்கும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு பார்க்கணும், எந்த விஷயத்தில் பணம் போட்டால் எனக்கு வருதுன்னு பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா படித்து நல்லா சம்பாதிப்பாங்க, நிறைய விஷயத்தில் சம்பாதிப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வீடு சம்மந்தமாக மட்டும் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தங்கத்தில் பணம் போடுவாங்க வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுவாங்க வரும். ஆனால் அவங்க வீடு வச்சுருந்தாலும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். என்னென்னா எந்த பாவகம் நம்மளுக்கு நல்லா இருக்குது, எதில் பணம் போட்டால் வரும் அப்படின்றத பார்த்து போட்டிங்கன்னா ஜெயிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் காசு இப்போ உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டிலாம் குரு இருக்கிறதுனால கையில் கண்டிப்பாக காசு வரும். காசு வந்துன்னா அது எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு ஹரிபரி ஆகாமல் ஜாதகமாக பார்த்துட்டு எதில் போட்டால் நல்லதுன்றதை பார்த்து போட்டிங்கன்னா காசு தப்பிச்சிக்கும். நம்ம எல்லாம் விட்டுட்ட பிறகு எனக்கு இதில் போச்சு அதில் போச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு பதில் கொஞ்சம் ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்துட்டு நீங்கள் வந்து எதில் பணம் போட்டால் நல்லதுன்றதை பார்த்து போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து தாயாரோடைய உடல்நிலையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் பாகம்ல டிஸ்டர்ப் ஆச்சா தாயார் உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸே பார்க்கலாங்க. இப்போ மிதுனம் ராசிக்காரங்க நீங்கள் பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு ஓடாத வண்டி இருக்கும், இல்லை உங்கள் வண்டி இருந்தாலே அதை துடைக்காமல் அழுக்காக வச்சுருப்பீங்க. இல்லை சார் எனக்கு பிடிச்ச வண்டி நான் தொடச்ச பலன்னு வச்சுருக்கேன்னா உங்களை விட வேறு யாரோ தான் அதை தம்பியோ அண்ணனோ பெரியப்பா சித்தப்பா யாருன்னா வந்து தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த வண்டின்றது ஒரு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒரு வீடு 4ஆம் பாகம்னு ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம அதை சொல்கிறேன், இது வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள் மெயினாக இப்போ எக்ஸாம்ஸ் நிறைய நடக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா சூப்பராக படிக்கும். அது நம்மளே சொல்லுவோம், என் பையன் ஃபஸ்ட் ரேங்கு அப்போல்லாம் சூப்பராக வந்துடுவாங்க எக்ஸாம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, பையனும் நான் எல்லாமே படிச்சுட்டேன் 2-3 படித்த சப்ஜெக்டே 2-3 தடவை படித்தேன், அதெல்லாம் சூப்பராக இருப்பாங்க. நல்லா படிக்கிற குழந்தை தான் கடைசி நேரத்தில் சொதப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் சனி பகவான்லாம் பார்க்கலாம், கடைசி நேரத்தில் சொதப்போம். அப்போ என்ன பண்ணணுன்னா நல்லாவே படித்தாலும் பரவாயில்ல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுவோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சொல்லுவாங்க, மோர் ஸ்வெட் இன் த ட்ரைனிங் லெஸ் பிளட் இன் த வார். அதாவது நீங்கள் எவ்வளவு ட்ரெயின் ஆகுறீங்களோ அவ்வளவும் அந்த போராட்டத்தில் வின் பண்ணலாம். ஸோ அழகாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது பாலிடிக்ஸ் மாதிரிலாம் வந்துன்னா அந்த பாலிடிக்ஸ் வந்து தள்ளி இல்லைங்க. ஏன்னா மிதுனம் வந்து நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் இந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தான் நான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் எல்லோரும் நீதி சொல்கிறேன்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து வீரத்தை காட்டுற நேரம் கிடையாது, நம்மளை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ பாலிடிக்ஸ் அது ஓரம் வந்துடுங்க. ஏதாவது பிஸ்னஸில் வந்து லைட்டாக ஏற்றம் இறக்கம் இருக்கும், ரொம்ப இறக்கம் இருக்க மாதிரி அந்த காசை கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வேறு எதனா ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. எதில் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா பர்சனல் லைஃப்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆனவங்களாம் குடும்பத்தோடு வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம்.
சில டைம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வீட்டில் சின்ன வயசில் அப்பா அம்மாவோட ஒரு டூர் போயிருப்போம். அந்த மாதிரி டூர் இன்னொரு தடவை அமைஞ்சிருக்காது. நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு தடவை நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தாலும் அது எப்படி இருந்ததுன்னு. அது கொடைக்கானல் ஊட்டின்ற ஸ்பாட்டை தாண்டி நமக்குள்ளே அந்த வைப் நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஒரு காலகட்டம். இப்போ மிதுன ராசி லக்னத்துக்கு அந்த மாதிரி காலகட்டம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணணுன்னா குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, இதுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க, லைக் எதுனா குலதெய்வம் கோவில்லாம் போயிட்டு வாங்க. இந்த டைமில் வந்து அந்த ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதை பங்குனி உத்திரத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, சரிங்களா? ஸோ குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் இது. இதில் வர உங்களுக்கு என்னென்னா, ஏதாவது உங்களுடைய சீனியர்ஸ் கிட்டலாம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும் போன மாதம். தேவையில்லாமல் இந்த மேனேஜரோ இல்லை வீட்டில் அப்பாவோ உங்களோட வயசு அதிகமானவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கலாம்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் சரியாகும். ஏன்னா மெயினாக ஆஃபீஸில் இது வந்து அப்ரைசல் டைம். மேனேஜர்கிட்டலாம் பஞ்சாயத்து வச்சுட்டோன்னா அப்ரைசலை குத்திடுவார். அதனால் இப்போ திருப்பி பேச்சப் பண்ணுறதுக்கான டைம். இப்போ நீங்கள் வந்து இந்த பங்குனி மாதம் சும்மா சீனியர்ஸ் மேனேஜர்ஸ்கிட்டலாம் பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு வந்து இதுவாகும், சரி? அதுவும் உங்களுடைய 10ஆம் வீட்டிலலாம் வந்து இப்போ சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். ஓகே, ஸோ சில தொழில் ரீதியாக சில நல்ல காரியங்களும் நிறைய நடக்கும். அதனால் சீனியர்ஸ், உங்களோட வெளிநாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பர்சனோ கிளைண்ட்டோ அவங்கக்கிட்ட திருப்பி பேச்சப் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இப்போ இதிலலாம் நம்ம ஒன்று ஸ்ட்ராங் ஆகணும், தப்பிச்சுக்கணும், இல்லை பாதுகாக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடுகள்னு பார்த்தா பெருமாள், கிருஷ்ணர், துளசி கொடுத்து வழிபடுங்க. இல்லை திருவாதிரை இருந்தீங்கன்னா நடராஜர், அம்பாலோடு சேர்த்து வழிபடுங்க. வில்வம் கொடுத்து வழிபடுங்க. நீங்கள் புதன் ஓரையில் வந்து வழிபடுறது வந்து ஒன்றும் ரொம்ப நல்லது. புளியதோரை அந்த மாதிரி அன்னதானங்கள் கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த பங்குனி உத்திரம் வருது, சிவன் கோயில் போயிட்டு வாங்க, ரங்கநாதர் கோயில் போயிட்டு வாங்க. எல்லாம் போயிட்டு வர இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம், சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா? தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானியை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பானதொரு விஷயத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் ஒரு கடவுளே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம்னே சொல்லலாம். அத்தகைய ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. தந்தையாரின் அனுகூலங்கள் மிக மிக ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை தந்தையோட சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கேன், இல்லை தந்தை வழியில் ஏதாவது சொத்து கிடைக்காம இருக்குது, எடுத்தவொடனே சொத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தானாகவே அதான் பழம் நழுவி பாலில் விடுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது போல் ஒரு விஷயமா தான். ஸோ நீங்கள் தொட்ட விஷயங்கள் அனைத்தும் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட இந்த மாதத்தில் ஆன்மீக அழைப்புகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக முருகன் கோவில், முருகன் சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர், பிரத்யங்கரா தேவி, இது போல் சார்ந்த விஷயங்கள், இல்லை பெருமாள் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பொருள் வரும், இல்லை ஒரு பத்திரிக்கையாவது வரும், அட்லீஸ்ட் அந்த கோவிலுக்கு போகலான்னு உங்களை கூப்பிடுவாங்க. இந்த அழைப்பு கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அப்போ என்ன விஷயம், ஒரு பாக்கியமான விஷயமும் உங்களுக்கு காத்துட்ருக்குல்ல, அப்போ எந்த ஒரு ஜாக்பாட்னு பாருங்கள் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் படிப்புக்காக இந்த வாட்டி எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க, லைட்டாக சரி நாளைக்கு படிச்சுக்கலாம், சரி இப்போ தூங்கலாம், கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு, இல்லை எவ்வளோ படித்தாலும் மறந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதிகாலையில் எழுந்து படிப்பது மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கிய அறிவுரையாக வச்சுக்கோங்க. அதிகாலையில் கொஞ்சம் எழுந்து படிச்சிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் அப்படியே நிற்கும். எல்லா அனைத்து நண்பர்களுக்குமே நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பில் கவனம் அதிகம் தேவை. சரிங்களா? வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஏறி தான் போயிட்டுருக்கோம். இதுவரை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக சேலரி வந்திருந்தாலும் இந்த மாதத்தில் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு எப்படி இருக்கும், புதிய முயற்சிகள் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளை செய்யும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு 2 வருமானம் இல்லை ஒரு வருமானம், கண்டிப்பாக மிதுனராசிக்கு ஒரு 2 வருமானம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு வருமானம் வரணும்னா இன்னொரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா இப்போ 2 வேலை செய்கிறதுல 3 வேலை செய்வோம். அப்போ என்ன ஆகும், ஒரு அழுத்தம் ஏற்படுமானா அழுத்தம் ஏற்படும். டைம் பத்தாது இல்லை, அரை மணி நேரம் ஒரு வேலை செய்கிறோம், அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 2 வேலை செய்கிறோன்னா இப்போ இந்த 1 மணி நேரத்தில் 3 வேலையை செய்யும்பொழுது என்ன ஆகும், ப்ராஃபிட் வருமானா கண்டிப்பாக வரும், லாபம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இதற்கான வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான புதிய முயற்சிகள் அழுத்தம் ஏற்படும். ஒரு நீங்களே உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வருமானம் நல்லா வரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பெயிண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. வண்டி வாகனங்களில் சிறிய பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த ஆயில் மாத்திரம்னா மாற்றிடுங்க. அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் ஏதாவது கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ண போங்க. ஏன்னா போகிற வழியில் கண்டிப்பாக வண்டி ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. கார் வச்சுருந்தாலும் சரி, பைக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பெரிய வாகனங்கள் வச்சுருந்தாலும் இந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ராவல் ஏஜென்சிஸ் யாராவது நடந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக வண்டிக்கான விஷயங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ராவல்ஸ் நீங்கள் நடத்துறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இல்லை தாயாரின் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இந்த காலகட்டத்தில் வரும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பது வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக இந்த காலத்தில் ஏன்னா அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வரதுக்கான வாய்ப்புகள் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும். இன்கேஸ் மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மருத்துவ உதவியோடு குழந்தை பேர் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் சின்ன ஒரு ப்ரெஷராக இருக்கும். பட் டோன்ட் ஃபீல், ஓகேங்களா? அது உங்களுக்கு சக்ஸஸே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு வரன்கள் தங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். வரன்கள் இதுவரை நீங்கள் போட்டிங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் வீட்டில் சும்மாவே இருந்தாலும் தானவே வருவாங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்காமே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பையன் இருக்காருமே ஒரு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு வரன்கள் தானாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் இருப்பாங்க. வேலை செய்து பக்கத்து வீடாக கூட இருக்கலாம் மேபி. அதுபோல் இடங்களில் தான் உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில். ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இல்லை அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, வீடு இடித்து கட்டக்கூடியது, இது போல் அமைப்புகள் எதுனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் துவங்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் புதிதாக வீடு கட்டக்கூடாது. பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அது சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இப்பொழுது சிறிய உதவிகள் கிடைக்கும். தந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஹெல்ப்லாம் வந்து அப்பா மூலியமாகவோ இல்லை பெரியப்பா மூலியமாகவோ, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறார் பாருங்கள், ஸோ அவர்கள் மூலியமாகவோ இல்லை உங்களோட வாழ்க்கை துணையின் தங்கை தம்பி, சரிங்களா, அவங்க இளையோர் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவ் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகளை செய்வதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு அடுத்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கான நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்தவர்கள், சரிங்களா, மூத்தவர் சொல்லக்கூடிய அக்கா அண்ணன் யாராவது இருந்தாலும், சரிங்களா, அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள். அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட மூத்தவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும்போது, உங்களோட வயதில் மூத்தல் யாரை வேணாலும் இருக்கலாம், அண்ணா அக்கா இல்லை வேறு எந்த ரிலேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதே உதவி இரட்டிப்பாக வேறு ஒரு நபர் மூலமாக வந்து கிடைக்கும். அப்போ நல்ல விஷயம் தானே. நம்ம உதவி செஞ்ச முறையாயிடுச்சு, நம்மளுக்கு அது டபுளாக கிடைச்ச முறையாயிடுச்சு. மேலும் பெரிய முதலீடுகள் ஏதாவது செய்ய விரும்பக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இல்லை வெளிநாடு போகிறதுக்கான இன்ப சுற்றுலா போகிறதுக்கான இல்லை ஆன்மீக சுற்றுலா போவதற்காக இந்த காலகட்டம் பங்குனி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றி பாதையை கொடுக்க போகிறது. நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம்தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்து
9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அப்போ பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கும் போது இந்த காலகட்டம் வந்து மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு வாகன சேர்க்கை என்பது ஏற்படும். வாகன சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு சார்ந்த விஷயம், வீடு அமைவதற்கான வாய்ப்புகள். நிறைய பேர் இந்த காலத்தில் வீடு பால் காய்ச்சறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் பிளான் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் வீடு கட்ட தொடங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை அப்பாவுடைய வழிகாட்டுறது, அப்பாவுடைய கேர் பண்ணிக்கிறது, அப்பாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் ஈடுபடும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மனசில் பார்த்தீங்கன்னா போய் ஒரு முருகன் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏற்படலைன்னா கூட மிதுன ராசிக்காரர் இந்த மாதம் வந்து நீங்கள் முருகர் வழிபாடு, முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பது, இல்லைன்னா பங்குனி உத்திரப்போ கோயிலில் போய் பார்த்துட்டு வர்றது, பூஜை செய்வது, முருகருடைய வழிபாடுகளை இந்த காலத்தில் செய்வதன் வழியாக உங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும் என்பது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேலும் என்ன இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் தொழிலில் வந்து முதலீடு செய்வது, குடும்ப தொழில் நிறைய பேர் இந்த காலத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா நிறைய இந்த தம்பி தங்கை உறவால் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் கையில் பார்த்தீங்கன்னா கையில் நிறைய பேர் இந்த காலத்தில் எலும்பு உடைவது இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். அதனால் என்னென்னாக்கா கையில் நகத்தில் இந்த மாதிரி கை விரல்கள் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு எலும்பு கிராக்காவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பயணம் செய்யும் போது இந்த டோரை மூடும் போது, டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி டோர் எடுக்கல பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீ பாட்டு கையை வச்சுருப்பீங்க, யாராவது டோர் மூடும்போது பார்த்தீங்கன்னா இந்த விரலில், குறிப்பாக அந்த விரலில் ஏதாவது எலும்பு உடைவது இல்லை எலும்பு கிராக் இந்த மாதிரி வருவதற்கு சாத்தியக்கூறு. ஸோ அந்த விஷயத்தை மிதுன ராசிக்காரர் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். மேலும் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலம், கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது நிறைய பேர் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துப்பாங்க, அது எல்லாம் ஒரு இழுபறியாக இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டம் அதுக்கான ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்ரோச் வந்து இந்த காலகட்டத்தில் அரசு உதவிகள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே போல் நிறைய பேருக்கு இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அரசு உதவி முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த கிரெடிட் ஆகுது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள். மனம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வேலையினால ஒரு மன அழுத்தம் இருக்கும். வேலை பற்றின சிந்தனை, இல்லை பயணத்தை பற்றின சிந்தனை, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் என்னென்னாக்கா நீண்ட தூரம் பயணம் பிளான் பண்ணியிருப்பாங்க, அந்த பயணத்தை எப்படி போகிறது, என்ன பிளான் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய நீண்ட தூர பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தினால நிறைய பேருக்கு தூக்கமின்மை, அவசியங்கள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலில் குதிகால் வலி என்பது இருக்குது. குறிப்பாக சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா காலில் அந்த புண்ணு வர்றது இந்த மாதிரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உடம்புல வந்து நீர் பற்றாக்குறையால் சில ட்ரைனஸ் அதிகமாகும். ஸோ அதனால் உடம்புல நீர்த்தன்மை, ஏன்னா வெயில் காலம் என்பதால் வெப்பம் அதிகமாகும் போது நீர்த்தன்மை குறையும், அதுவே உடல் உஷ்ணத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டுரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா நிறைய கீரை உணவுகள், பச்சை உணவுகளை எடுத்துக்கோங்க. நிறைய அந்த பச்சைக்கலை இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரி உடலை குளிர்ச்சியான வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர் இந்த காலத்தில் திருமணம் வரன் வந்து உங்களை தேடி வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிற மாதிரியே இருந்திருக்கும், ஆனால் ஆகவே ஆகியிருக்காது. ஏதோ ஒரு காரணத்தால் தடைகள் தாமதனால திருமணம் என்பது தள்ளி போயிருக்கும். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிரக விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ அதனால் திருமண நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். அதே போல் வேலையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை மாற்றம், வேலைக்காக அப்ளை பண்ணி எல்லாமே இன்டர்வியூலாம் ஓகே இருக்குது, ஆனால் ஆர்டரே வந்திருக்காது, சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வேலைக்கான அந்த ஆர்டர் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான விஷயம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வெளியூர் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம், வெளியூர் வேலைக்கு போகிறேன் அப்படிலாம் அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இந்த பங்குனி மாதம் உகந்ததாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிங்க, வேலைக்கு விசா அப்ளை பண்ணினா உடனடியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா திடீர் பிரச்சனைகள் வந்து வேலையில் வரும். வேலையில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது, எதிர்பார்க்காத சில நன்மைகள் கிடையாது. அதனால் என்னக்கா வேலையில் வந்து எப்போதும்
ஒரு எப்படின்னாக்கா மிதுன ராசிக்காரங்க இந்த காலத்தில் ஒரு போட்டு எப்படி ரொம்ப ப்ரெஷராக பழைய வேலைகளை போட்டு பழைய விஷயங்களை பழைய டாக்குமெண்ட் எடுத்துருவா, இதை எடுத்துருவா, அதை எடுத்துருவான்னு சொல்லி அந்த பழைய விஷயங்களே போட்டு கிளறி எடுப்போம். ஏற்கனவே முடிஞ்ச அக்ரிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயத்தையும் திருப்பி திருப்பி சொல்லுவாங்களே, சுட்ட சப்பாத்தியை திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி பழைய விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யும் போது அதுவே ஒரு மன அழுத்தமாக மாறும். ஸோ அதனாலேயே ஒரு அழுத்தமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியம். இந்த காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு காவல் தெய்வமாக வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் இந்த காலத்தில் திருச்செந்தூர் பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க. இந்த மாதத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில்
உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதியிலிருந்து இப்போது வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். அதாவது இந்த மாதம் பிறந்த 2வது நாளே. இதன் மூலியமாக தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போ திருமணம் பொருந்தக்கூடிய காலமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். 10ஆம் இடத்துல வந்து சூரியன் திக்பலம் பெற்று இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடியது தான். இருந்தாலும் சனியோடு சேர்ந்து சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்த்தடையானால் உங்களுக்கு அது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ஏன்னா சூரியன் திக்பலம் பெறார். உங்களுடைய முயற்சிகள், எழுத்து பணி அதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைகிறது. தொழிலில் பெரிய மாறுதல்கள் அமையும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 பேர் இருக்கார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் அதாவது 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும், அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய சொத்துக்களை வரக்கூடிய வாய்ப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். தொழிலில் அபரிமிதமான யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோட 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் விரயங்கள் எல்லாமே லாபங்களாகவே இருக்கும். ஏதாவது நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்ட பைசா அப்படின்னா அதன் மூலியமாகவே உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும். குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குருவின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதி, அவருடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்குது. நிச்சயமாக இவ்வளோ நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி உண்டு. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா 1/4/2026 அன்றைக்கி 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 11ஆம் அதிபதி 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். அவரே 6ஆம் அதிபதி. வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க. கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிநாதனும் வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். எப்போ அப்படின்னா 6/4/2026 அன்றைக்கி நீச்சம் பெற்று போகிறார். நீச்சம் பெற்று போகிறாரே சார் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று போகிறாங்க. ஏன்னா குரு வீட்டில் புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும். இதனால் பார்த்தாலேனால் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இல்லைன்னா 17வது நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம்னு சொல்லுவாள். அது வந்து போகும்போது அந்த நட்சத்திரத்துக்கு போகும்பொழுது முடிஞ்ச வரலாம் எந்த காரியத்தையும் தவிர்க்கிறது நல்லது. அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 15/3/2026 16/3/2026 2 நாள். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 13 அதாவது 11/4/2026 12/4/2026 இந்த ஒரு 2 நாள், 4 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தமாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய தந்தையின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் வந்து எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பழைய கடன் எல்லாமே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 15/16/2026 3ஆம் மாதம், அதாவது மார்ச் 15/16/2026 மற்றும் ஏப்ரல் 11/12 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவரை போய் வழிபட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.